வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் எனக்கும் உரிமை உண்டு. கதைக்குள்ள போலாமா? சரிம்மா, பார்த்து பத்திரமா வாமா என்று தனது தாயிடம் பேசிவிட்டு போனை வைத்தாள் ஜெயந்தி. என்ன ஜெயந்தி, ஆபீஸ்க்கு நேரம் ஆயிடுச்சு, சீக்கிரம் கிளம்பு. உன்னை விட்டுட்டு நான் வேற போனோம், ஒரே டிராபிக் வேற, டைம் ஆகிடும் என்று கூறிக்கொண்டே ஆபீஸிற்கு தயாராகி வெளியே வந்தான் கோபி. வந்துட்டங்க, அம்மா போன்ல பேசிட்டு இருந்தாங்க, அதுதான் என்று கூறிக்கொண்டே பேகை எடுத்துக்கொண்டு புறப்பட்டாள். என்னவா காலையில போன் போட்டிருக்காங்க? ஒன்னும் இல்லைங்க, நேத்தே வரேன்னு சொல்லியிருந்தாங்க. நேத்து அதிரசம் செஞ்சுட்டு உக்காந்துட்டாங்களாம். ஒரே இடுப்பு வழியா இருந்ததால வர முடியலையாம். அதுதான் இன்னைக்கு சாயங்காலம் வரேன்னு சொன்னாங்க. ஏன் உங்க அம்மா இதெல்லாம் செஞ்சுட்டு அவதிப்படுறாங்க? எப்ப வரும்போதும் லட்டு அதிரசம் முறுக்குன்னு செஞ்சு கொண்டு வராங்க. அட, உங்களுக்கு பிடிக்கும்னு தான் போன வாட்டி அதிரசம் செஞ்சு கொண்டு வந்தாங்க. அப்போ உங்க சித்தப்பா பொண்ணு சுமத்தி வந்திருந்தா இல்ல, அவ சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்கு நான் கொண்டு போறான்னு கொண்டு போயிட்டா. அத நான் போன்ல பேச்சு வாக்குல சொன்னேன். அதுதான் திரும்ப உங்களுக்காக செஞ்சு கொண்டு வராங்க. சரி சரி, உங்க அம்மாவும் சொன்னா கேட்க மாட்டாங்க, நீயும் எதையும் கண்டுக்க மாட்ட. நான் எத்தனை வாட்டி சொல்றேன், உங்க அம்மா இங்க தனியா இருந்து கஷ்டப்படணுமா? பேசாம உங்க அண்ணன் வீட்டுல போய் இருந்துக்கலாம் இல்லைன்னு. வர்ற பென்ஷனையும் சேர்த்து வைக்கலாம். அதை விட்டுட்டு இப்படி தனியா தங்கிக்கிட்டு அவதிப்படுறாங்க. என்னங்க செய்யறது? உங்களுக்கு இருக்கிற பாசம் அவனுக்கு இல்லையே. பொண்டாட்டி பேச்சை கேட்டுக்கிட்டு எங்க அம்மாவை அங்க வர வேண்டான்னு சொல்றான். அவங்க சவகாசமே வேண்டான்னு எங்க அம்மாவும் இங்கேயே தனியா வாடகை வீடு எடுத்துட்டு வந்துட்டாங்க. சரி சரி, உங்க அம்மாவை ரொம்ப அலையாம பார்த்து இருந்துக்க சொல்லு. சரிவா, டைம் ஆயிடுச்சு என்று வண்டி சாவி எடுத்து கொண்டு புறப்பட்டான். ஜெயந்தியும் தனது தாயின் மீது கோபிக்கு இருக்கும் அக்கறை பற்றி நினைத்து புரிந்து கொண்டே வீட்டை பூட்டி கொண்டு புறப்பட்டாள். வண்டி அவளது கம்பெனி முன்பு நின்றதும் ஜெயந்தி இறங்கி கொள்ள, சரிம்மா, சாயங்காலம் நீ கிளம்பிடு, பார்த்து பத்திரம் என்று வண்டியை ஸ்டார்ட் செய்தான். சாயங்காலம் அந்த பஸ்ல இடிச்சு பிடிச்சு போகணும். அதுக்குதான் எனக்கு தனியா வண்டி வாங்கி கொடுத்துடுங்க, அதுல போறேன்னு சொன்னா கேட்க மாட்டேன்றீங்க என்று சலித்து கொண்டாள். ஏய், இந்த டிராபிக்ல நான் வண்டி ஓட்டவே கஷ்டப்படுறேன், இதுல உன்னை தனியாலாம் அனுப்ப முடியாது. உனக்கு என்ன, ஒருவேளை தானே பஸ்ல போற, போயிட்டு தான் வா என்று வண்டி எடுத்து கொண்டு புறப்பட்டான். இது எல்லாம் பார்த்து கொண்டிருந்த அவளது தோழிகள், ஏய் என்னடி, உங்க வீட்டுக்காரர் கூட ஆபீஸ் வரைக்கும் ரொமான்ஸ என்று கேலி செய்து சிரித்தனர். ச, போங்கடி, பார்த்து பத்திரமா போன்னு சொல்லிட்டு போறாரு, இதுல என்னடி ரொமான்ஸ் வேண்டி கிடக்கு என்று கூறிக்கொண்டே உள்ளே நுழைந்தாள். அதைத்தான் சொல்லு, உங்க வீட்டுக்காரு உன்னை தினமும் ஆபீஸுக்கு கொண்டு வந்து விட்டுட்டு பத்திரம் வர சொல்லிட்டு போறாரு. ஆனா எங்க வீட்டுக்காரரும் இருக்காரு, நான் எப்ப இருந்து ஆபீஸுக்கு கிளம்புறேன், எப்படி போறேன்னு ஒன்னும் பார்க்காம நான் கிளம்பி வர்ற வரைக்கும் தூங்கிட்டு இருப்பாரு. ராத்திரிக்கு 10-12 மணிக்கு மேலதான் வருவாரு என்று புலம்பினாள் ராதா. அப்படியா, இது என்னடி கூத்து என்று ஆச்சரியமாக கேட்டாள் ஜெயந்தி. இது என்னத்த கண்ட, இவ வீட்டுக்காரராவது பரவாயில்ல, இவளை எதையுமே கண்டுக்கிறது இல்ல. ஆனா என் வீட்டுக்காரர் இருக்காரு பாரு, சரியான சிடுமூச்சி. வீட்டுக்கு எங்க சொந்தக்காரங்க வரக்கூடாது, நான் எதுனா அவளுக்காக செலவு பண்ணக்கூடாது, அவ்வளவுதான். வள்ளு வள்ளுன்னு அவங்க எதிர்க்கவே என்னை எரிஞ்சு விழுவாரு. இதுக்கு பயந்துக்கிட்டு எங்க வீட்டுக்கு யாரும் வர்றதில்ல. அவ்வளோ ஏன், எனக்கே ₹1 கொடுக்க மாட்டாரு, மொத்த சம்பளத்தையும் புடுங்கிப்பாரு. இப்படி போயிட்டு இருக்கு எங்க வாழ்க்கெல்லாம் என்று பெருமூச்சு விட்டு கொண்டு சீட்டில் அமர்ந்தாள் சீதா. அட கடவுளே, இதெல்லாம் பார்த்தா எங்க வீட்டுக்காருக்கு கோவில் தாண்டி கட்டணும். என் சம்பளத்தை வாங்கிட்டு போய் முழுசா அவர்கிட்ட கொடுத்துட்டேன்னா போதும், மற்றதெல்லாம் அவரே பார்த்துப்பாரு. கை செலவுக்கும் பணத்தை கொடுப்பாரு, அதை வாங்கிட்டு நான் பாட்டுக்கு என் வேலையை பார்ப்பேன். என்னை எதையும் கேட்டுக்கவே மாட்டாரு. அது போல எங்க அம்மா என்னை பார்க்க வந்தாலும் ஒன்னும் சொல்ல மாட்டாரு. என்னையும் தினமும் ஆபீஸுக்கு கூட்டிட்டு வந்து விட்டுட்டு போவாரு. உங்களெல்லாம் பார்க்கும்போது நான் ரொம்ப கொடுத்து வச்சவதான் என்று பெருமையாக கூறினாள் ஜெயந்தி. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராத வரைக்கும் ஆம்பளைங்க அப்படிதான் இருப்பாங்க என்றாள் கனகா ஃபைல் எடுத்துக்கொண்டு. என்னடி அப்படி சொல்ற என்று ஒன்றும் புரியாமல் ஜெயந்தி அவளை பார்க்க, ஆமாண்டி, எப்பவுமே ஆறு தண்ணி சீரா போயிட்டு இருக்க வரைக்கும் அதனோட வேகம் என்னன்னு தெரியாது. நடுவுல ஒரு தடுப்பு வரும்போதுதான் அதனோட வேகம் என்னன்னு தெரியும். அது போலதான் நீ எல்லாத்துக்கும் சரின்னு அவருக்கு ஏத்தா போல போயிட்டு இருக்கிற வரைக்கும் ஒன்னும் பிரச்சனை வராது. ஆனா நீ எதனா கொஞ்சம் அவர் பேச்சுக்கு எதிர்த்து பேசும்போதுதான் அவரோட உண்மையான சுபாவமே தெரியும் என்றாள் கனகா. அதெல்லாம் அவர் எப்பவும் அப்படிதான் இருப்பாரு, அவரை பத்தி எனக்கு தெரியாதா? நீ ஏதோ கோவத்துல சொல்ற, எல்லாரும் ஒரே மாதிரி அடி இருப்பாங்க? அடியே அசடு,
இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் எல்லா ஆம்பளைங்களும் பெரும்பாலும் இப்படிதான் இருப்பாங்க. உனக்கு அது புரியல. சரி, நான் போய் என் வேலையை பார்க்கறேன் என்று தனது இடத்திற்கு சென்றாள் கனகா. ஆமா, இவளுக்கு பொறாம நம்ம வீட்டுக்காரரை பார்த்து என்று மனதிற்குள் நினைத்து கொண்டு தனது ஃபைல் எடுத்து பிரித்தாள் ஜெயந்தி. மாலை பஸ்ஸை விட்டு இறங்கிய ஜெயந்தி குழந்தைக்கு பழங்கள் வாங்க பழக்கடைக்கு சென்றாள். அங்கு பழங்களை வாங்கி கொண்டு திரும்பிக் கொண்டிருந்த தனது தோழி சாந்தியை பார்த்ததும் அவள் முகம் மலர்ந்தது. சாந்தியும் அவளை பார்த்து அதிர்ந்து நிற்க, ஏய் என்னடி சாந்தி, நீ இங்க என்று அவளை அணைத்து கொண்டாள். ஜெயந்தி, எப்படி இருக்கிற? உன்னை பார்த்து எத்தனை நாளாச்சு என்று கண்களை துடைத்து கொண்டாள் சாந்தி. நாங்க நல்லா இருக்கோம். என்னடி இது சின்ன குழந்தை போல என்று அவள் கண்களை துடைத்த ஜெயந்தி, நீ இன்னும் அப்படியே தான் இருக்கிற. ஆமா, நீ எப்படி இருக்கிற என்று அவள் கைகளை பிடித்து கொண்டாள். அவள் கூறியதற்கு பெருமூச்சு விட்ட சாந்தி, நீ சொன்னது போல நான் சின்ன குழந்தையாவே இருந்துட்டு இருந்தா எந்த தொல்லையும் இல்லாம நிம்மதியா இருந்திருக்கலாம். என்னடி என்னவோ போல பேசுற? ஆமா, என்ன இது ரொம்ப டல்லா இருக்கிற? கையில பெட்டி, தனியா எங்க வந்த என்று அவளை ஒன்றும் புரியாமல் அதிர்ந்து பார்த்தாள். உன்னை பார்க்க தாண்டி வந்தேன் என்று மெதுவாக கூறினாள் சாந்தி. என்னடி, என்ன பார்க்கவா? அப்பனா எனக்கு ஒரு ஃபோன் போட்டிருக்க கூடாது? சரி சரி வா போலாம். கொஞ்சம் இரு, குழந்தைக்கு பழம் வாங்கிட்டு வந்துடுறேன் என்று திரும்பினாள். எதுக்குடி? அதுதான் நானே வாங்கிட்டேனே, உனக்காக தான் வாங்கினது, வா போலாம் என்றாள் சாந்தி. அப்படியா, சரி வா என்றவள் கையில் இருந்த பெட்டியை வலுக்கட்டாயமாக வாங்கி கொண்டு நடக்க ஆரம்பித்தாள். நீ வந்தது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? சின்ன வயசுல கும்பகோணத்துல நாம என்ன ஆட்டம் போடுவோம். 1ஆவதுல இருந்து +2 வரை அங்கதான் படிச்சோம். அதுக்கப்புறம் எங்க அப்பாவுக்கு இங்க மாத்தலாயிடுச்சு. இல்லைன்னா நானும் அங்கேயே இருந்து உன் கூடவே காலேஜ்லயும் ஒன்னா படிச்சிருப்பேன். அது சரி, உங்க வீட்டுக்காரர் எப்படி இருக்காரு? உங்க அத்தை மாமாலாம் எப்படி இருக்காங்க? உன் ஓரவத்தி அடிக்கடி உன்னை வம்பிழுத்துட்டு இருப்பான்னு சொன்னியே, இப்ப எப்படி இருக்கா? எங்கடி, எல்லாம் தான் இப்ப அதிகமாயிடுச்சு. என்னடி சொல்ற? ஆமாண்டி, என் குழந்தனுக்கு அவங்க தம்பி பொண்ணையே கல்யாணம் பண்ணிட்டாங்க எங்க மாமியாரு. அவ இங்க வந்ததுல இருந்து அவளை கம்பேர் பண்ணி என்னை படாத பாடு படுத்திட்டு இருந்தாங்க. வீட்டுக்கு மூத்த மருமகன்னு மரியாதை கூட இல்லாம அந்த சின்ன பொண்ணு எதிர்க்க என்னை அப்படி பேசுவாங்க. எங்க வீட்டுக்காரும் என்னை எதுவும் கேட்டுக்க மாட்டாரு. இத்தனைக்கும் வீட்டுல நான் தான் எல்லா வேலையும் செய்யணும். என்னைக்காவது முடியலன்னு அவளை செய்ய சொன்னா அவ பேசுறதுக்கு முன்னாடியே எங்க மாமியாரும் மாமனாரும் ஆரம்பிச்சிடுவாங்க. அவ என்ன உன்னை போலவா பெருங்கைய வீசிட்டு வந்தாளா, இல்ல உன்னை போல அப்பா அத்தா இல்லாதவளா? உன் அண்ணன் உன்னை தள்ளி விட்டா போதுன்னு சொல்லி எங்க கிட்ட தள்ளிட்டான். உன்னால எங்களுக்கு என்ன பிரயோஜனம்னு பேசுறாங்க. எங்க வீட்டுக்காரும் என் தம்பிக்கு அவங்க மாமனாரு வண்டி வாங்கி கொடுத்துருக்காரு, நகை போட்டிருக்காரு, அடிக்கடி பிசினஸுக்கு உதவுறாரு. உன்னால எனக்கு என்ன பிரயோஜனம்னு சொல்லி கட்டுறாரு. அட பாவிங்களா, அப்பா அம்மா இல்லாத பொண்ணு அண்ணன் வளப்புல வளர்ந்தவன்னு தெரிஞ்சுதானே உன்னை கட்டிட்டு போனாங்க. அப்புறம் எதுக்கு இப்படி தொல்லை பண்றாங்க? ஆமா, உங்க அண்ணன் எதையும் கேட்டுக்க மாட்டாரா? என்னடி புதுசா கேக்குற? எங்க அண்ணி வர்ற வரைக்கும் ஏதோ எங்க அண்ணன் என்னை வந்து அடிக்கடி பார்த்துட்டாது இருந்தது. இப்ப அது கூட இல்ல. எங்க அன்னிக்கு எங்க அண்ணன் என்னவோ சம்பாதிக்கிறதெல்லாம் எனக்கே கொண்டு வந்து கொடுக்குறான்னு நினைச்சுக்கிட்டு என்ன அந்த பேச்சு பேசுறாங்க. மத்தளத்துக்கு 2 பக்கம் இடி என்றது போல என்னோட பிரச்சனைய நான் யார்கிட்டயும் சொல்ல முடியாம தவிக்கிறேன்டி. நேத்து கூட அப்படிதான் சின்ன பிரச்சனையை பெருசாக்கி என்னை எங்க வீட்டுக்காரர் தண்ட சோறு அப்படி இப்படின்னு அவமானப்படுத்தி அடிச்சு அசிங்கப்படுத்திட்டாரு. அதுதான் இனிமே மானம் கெட்டு அங்க இருக்கிறதுக்கு அந்த உழைப்ப வெளியில உழைச்சி என் சொந்த காலில் நின்று பொழைச்சிக்கலான்னு வந்துட்டேன். அப்ப குழந்தை அவனை விட்டுட்டு வந்துட்டியா? என்னடி செய்யறது? எனக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் அவனையும் என் கூட எப்படி வச்சிட்டு இருக்க முடியும்? அதுதான் கொஞ்சம் இங்க இருந்துக்கடா கண்ணு, அம்மா வந்துடுறேன்னு சொல்லிட்டு வந்தேன். ஜெயந்தி, நான் உன்னை நம்பி தாண்டி வந்திருக்கேன். நீ தான் எனக்கு ஒரு வேலையை வாங்கி கொடுத்து எனக்கு ஒரு வழியை காட்டணும் என்று அவள் கைகளை பிடித்து கொண்டு கதறினாள். ஏய் என்னடி இப்படி பேசுற? நீ என் ஃப்ரெண்டு மட்டும் இல்ல, என் கூட பிறந்தவளும் தான். ஊர்ல இருக்கும்போது எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாதப்ப அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போக கூட யாரும் இல்லாம எங்க அம்மா சின்ன பொண்ணானே என்னை கையில வச்சுக்கிட்டு தவிச்சு நின்னாங்க. அப்ப உங்க அப்பா தானே எங்க அம்மாக்கு கூட பிறந்த அண்ணன் போல இருந்து உதவி செஞ்சாரு. அதெல்லாம் நான் மறக்க மாட்டேன்டி. சரி, நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் உனக்கு எப்படியாவது வேலைக்கு ஏற்பாடு பண்றேன். அது வரை நீ எங்க வீட்லயே தங்கிக்கலாம் வா என்று அவள் கைகளை பிடித்து கொண்டு நடந்தாள். ஆமா, அம்மா இப்ப உங்க கூட இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். எப்படி இருக்காங்க? குழந்தை எப்படி இருக்கா என்று கேட்டாள் சாந்தி.
குழந்தை நல்லா இருக்கா, செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. அம்மா எங்க கூடலாம் இல்ல, மாம்பழத்துல தனியா தான் இருக்காங்க. அடிக்கடி வந்து பார்த்துட்டு போவாங்க. அப்படியா? ஏண்டி தனியா வாடகை எடுத்துட்டு இருக்காங்க? உன் கூடவே இருக்கலாம் இல்ல? நானும் எத்தனையோ வாட்டி கூப்பிட்டு பார்த்துட்டேன்டி, அவங்க வரமாட்டேன்றாங்க. ஆனா அடிக்கடி எங்களை வந்து பார்த்துட்டு போவாங்க. குழந்தைன்னா அவங்களுக்கு உயிர், அவளை பார்க்காம இருக்க முடியாது. வாரம் ஒரு நாள் கண்டிப்பா வந்துடுவாங்க. காலையில வந்தா சாயங்காலம் கிளம்பிடுவாங்க. இன்னைக்கு கூட வரேன்னு சொன்னாங்க, இந்நேரம் வந்திருப்பாங்க. அப்படியா? அத்தையே பார்க்கணும், அவங்கள பார்த்து எத்தனை நாளாச்சு. ஆமா, உங்க வீட்டுக்காரு நான் வர்றதால ஒன்றும் தப்பா நினைக்க மாட்டார் இல்ல என்று தயங்கி கொண்டே கேட்டாள். ச, என்னடி அவரை பத்தி அப்படியே சொல்ற? அவர் மத்த ஆம்பளைங்களை போல இல்லடி, அவர் எனக்கு கிடைச்ச வரம்னே சொல்லலாம் என்று பெருமையாக கூறினாள் ஜெயந்தி. அப்படியா? பரவாயில்லடி, நீ கொடுத்து வச்சவதான் என்று மகிழ்ந்தாள் சாந்தி. இதற்குள் அவர்கள் வீட்டிற்கு வந்துவிட, வாடி, இதுதான் எங்க வீடு என்று கேட்டை திறந்து கொண்டு உள்ளே சென்றாள் ஜெயந்தி. சாந்தியும் அவள் பின்னால் செல்ல, பாட்டி அம்மா வந்துட்டாங்க என்று உள்ளிருந்த கோமதியிடம் கூறிவிட்டு அன்ஷிதா ஓடி வந்தாள். ஏய் தங்கம், ஸ்கூல்ல இருந்து வந்துட்டியா? ஸ்நாக்ஸ் சாப்பிட்டியா என்று அவளை வாரி எடுத்து கொண்டாள் ஜெயந்தி. ஆ சாப்பிட்டம்மா, பாட்டி அதிரசம் எனக்கு பிடிச்ச முறுக்கெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க, அதுதான் சாப்பிட்டேன் என்று கூறிக்கொண்டே அருகில் இருக்கும் சாந்தியை பார்த்தாள். என்னடி தங்கம் அப்படி பாக்குற? இதுதான் சாந்தி ஆண்டி, அம்மாவோட ஃப்ரெண்டு என்று அவளை இறக்கி விட்டாள் ஜெயந்தி. ஆமாண்டா செல்லம், ஆண்டி கிட்டவா என்று அவளை அணைத்து தூக்கி கொண்டு கையில் இருந்த பழங்களை அவளிடம் கொடுத்தாள் சாந்தி. தேங்க்ஸ் ஆண்டி என்று அவள் கூறிக்கொண்டிருக்க, யார் அது? சாந்தியா என்று ஆச்சரியத்தோடு கேட்டுக்கொண்டே ஈர கைகளை துடைத்தபடி உள்ளிருந்து வந்தாள் கோமதி. அம்மா வாமா, எப்ப வந்த என்று கேட்டுக்கொண்டு சாந்தியின் பெட்டியை உள்ளே வைத்துவிட்டு அவளை சோஃபாவில் அமரும்படி கூறினாள் ஜெயந்தி. நான் சாயங்காலம் தாம்மா வந்தேன், குழந்தை பக்கத்து வீட்டுல இருந்தா. ஆமா, என்னடி இது, சாந்தி வந்திருக்கா, என்கிட்ட சொல்லவே இல்லை என்று சாந்தியின் கைகளை பிடித்து கொண்டு வாமா என்று அன்போடு அழைத்தாள் கோமதி. அத்தை எப்படி இருக்கீங்க என்று சாந்தி அவளை அணைத்து கொள்ள, நான் நல்லா இருக்கேன் தங்கம், நீ எப்படி இருக்கிற? என்னடி இது இப்படி அழைச்சி போயிருக்கிற? முதல்ல உள்ள வா. ஆமா, உங்க வீட்டுக்காரு குழந்தைலாம் எப்படி இருக்காங்க? குழந்தைய கூட்டிட்டு வரலையா என்று கேட்டாள். அம்மா இப்படி வந்து உக்காரு, எல்லாம் விவரமா சொல்றேன் என்று ஜெயந்தி அனைத்தையும் கூற, அட கடவுளே, என்னடி இது கொடுமை. அன்னைக்கே இவ அண்ணன் கிட்ட தலைப்பாடா அடிச்சுக்கிட்டேன், அந்த வரிசை நாட்டு சம்பந்தம் வேண்டாம்ப்பா, அந்த பொம்பளைய பத்தி எல்லாரும் ஒரு மாதிரி பேசுறாங்கன்னு சொன்னா உங்க அண்ணன் கேட்கல. நல்ல இடம்னு அடமா உன்னை அங்க கட்டி கொடுத்தான். இன்னைக்கு பாவம் நீதான் அவதிப்படுற. சரிடா கண்ணு, நீ எதுக்கும் கவலைப்படாத, ஜெயந்தி உனக்கு நல்ல வேலையா வாங்கி கொடுப்பா என்று கோமதி அவளுக்கு சமாதானம் கூறிக்கொண்டிருக்க, ஜெயந்தி இதற்குள் அனைவருக்கும் உப்புமா செய்து கொண்டு வந்தாள். அதை சாப்பிட்டு முடித்ததும் சற்று நேரம் பேசிவிட்டு கோமதி வீட்டிற்கு கிளம்பினாள். என்ன அத்தை, இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, எதுக்கு இப்ப கிளம்புறீங்க? இங்க தங்கிட்டு காலையில போலாம் இல்ல? நானும் வந்திருக்கேன், நாம ஒன்னா சேர்ந்து பேசி எத்தனை நாளாகுது. இருங்க அத்தை என்று கெஞ்சினாள் சாந்தி. ஆமாம்மா, இன்னைக்காவது இங்க இருங்கம்மா என்றாள் ஜெயந்தியும். இல்லம்மா, நான் வர்ற அவசரத்துல துணியெல்லாம் கூட எடுக்காம வந்துட்டேன். மழை வந்துடுச்சுன்னா எல்லாம் நனைஞ்சிடும், நான் தான் போய் எடுக்கணும். சொல்ல மறந்துட்டேன், நாளைக்கு நான் பக்கத்து வீட்டு பரிமளா கூட சமயபுரம் போலான்னு இருக்கம்மா, வர 4 நாள் ஆகும், அதை சொல்லத்தான் வந்தேன். என்னம்மா திடீர்னு? ஆமாம்மா, எனக்கும் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிறது எப்படியோ இருந்தது. அதுவும் இல்லாம முந்தா நேற்று கனவுல கூட நான் ஏதோ அம்மன் கோயிலுக்கு போறது போல கனவு வந்தது. உடனே நேற்று பரிமளாவும் வந்து கூப்பிட்டாளா, சரி வரேன்னு சொல்லிட்டேன். சரிம்மா பாத்துக்க, சாந்திக்கு சீக்கிரமா எதனா வேலைக்கு ஏற்பாடு பண்ணு. பாவம் குழந்தைய கூட்டிட்டு வந்து அவ நிம்மதியா இங்கேயே எங்கேயாவது தங்கிப்பா. இனி எத்தனை நாளைக்கு தான் அவங்க கிட்ட அடியும் உதயம் வாங்கிட்டு இருப்பா? இவ இப்படி வந்தாதான் அவங்களுக்கும் அவ அருமை புரியும், அவளோட புருஷனும் திருந்தி வருவான். சரிம்மா, மாப்பிள்ள வந்தா சொல்லிடு, நான் கிளம்புறேன். ஏய் தங்கம், நான் வரேன்டா என்று அனைவரிடம் கூறிவிட்டு கிளம்பினாள் கோமதி. அவளை வழி அனுப்பிவிட்டு உள்ளே வந்த ஜெயந்தி உடைகளை மாற்றிக்கொண்டு இரவு சமையலுக்கு தயார் செய்ய சாந்தி உடைகளை மாற்றிக்கொண்டு வந்து அவளுடன் சமையலுக்கு உதவிகள் செய்தாள். இருவரும் பேசிக்கொண்டே சமைத்து முடிப்பதற்குள் கோபியும் வந்துவிட அவனுக்கு சாந்தியை அறிமுகம் செய்த ஜெயந்தி அவள் கதைகளையும் கூறினாள். இதெல்லாம் கேட்டு மலர்ந்திருந்த அவனது முகம் சற்று சுருங்கியது. ஆண்டிரவு சாந்தி அன்ஷிதாவுடன் அவள் அருகிலேயே படுத்துக்கொள்ள ஜெயந்தி தண்ணீர் எடுத்துக்கொண்டு பெட்ரூம் சென்றாள்.
என்ன ஜெயந்தி, குழந்தைங்க என்று செல்போனில் இருந்து முகத்தை திருப்பி அவளை பார்த்து கொண்டே கேட்டான் கோபி. அவ சாந்தி கூட படுத்துக்கிட்டாங்க. வந்த கொஞ்ச நேரத்திலேயே நம்ம அன்ஷிதா அவகிட்ட ஒட்டிக்கிட்டா பாருங்களேன் என்று சிரித்தாள். இதனால் கோபி ஆச்சரியப்படுவான் என்று எதிர்பார்த்தவளுக்கு ஏமாற்றமே மிஞ்ச, சரிம்மா, இது என்ன பெரிய அதிசயமா? அது இருக்கட்டும், உன் ஃப்ரெண்டு இப்படி வீட்டில் சண்டை போட்டுட்டு வந்திருக்காங்களே, நாளைக்கு அவங்க ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சா எதனா பிரச்சனை வந்துட போகுது. நீ நாளைக்கு நல்லபடியா அவங்க கிட்ட புத்தி சொல்லி அனுப்பி வச்சிரு ஜெயந்தி, அதுதான் நல்லது என்றான். என்னங்க நீங்க, அவங்க அவளை எப்படிலாம் சித்திரவதை பண்ணியிருக்காங்க தெரியுமா? திரும்ப அவங்க போனா அவளுக்கு இன்னும் சுத்தமா மரியாதையே இருக்காது. சரிம்மா, குடும்பம்னா அப்படிதான் இருக்கும். அதுக்காக உங்களுக்கு தெரியாது, மற்ற குடும்பம் போல அவங்க குடும்பம்னு சாதாரணமா நினைக்காதீங்க. அவங்க மாமியாரு சரியான பஜாரி. அது ஏற்கனவே எங்க அம்மாக்கும் தெரியும். அதனால தான் அவங்க பையனுக்கு பொண்ணை கட்டி கொடுக்காதன்னு அவங்க அண்ணன் கிட்ட எவ்வளவோ சொன்னாங்க. ஆனா அவங்க அண்ணன் தான் கேட்கல. சரி, அதுக்காக இதுதான் குடும்பம்னு ஆனதும் இவங்க தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். சரி, அப்படியே தகராறு பண்ணிட்டு வந்தாலும் அவங்க அண்ணன் வீட்டுக்கு போயிருக்கலாம் இல்ல, இங்கேயும் வந்தாங்க. இதுல இருந்தே தெரியல அவ என் மேல எவ்வளவு பாசமா இருக்கான்னு. ஆமா என்று மனதில் கருவினான் கோபி. அது மட்டும் இல்லைங்க, அவங்க அண்ணன் வீட்லயும் பிரச்சனை இருக்கு. அவங்க அண்ணிய தான் சொல்றேன். அவங்க அன்னிக்கு இவளை பார்த்தா ஆகாது. அதுக்காக நாம தான் கிடைச்சம்மா என்று முணுமுணுத்து கொண்டே திரும்பி படுத்தான். என்னங்க சொல்றீங்க, ஒன்னும் கேட்கலையே என்று அவனை திருப்பினாள். நீ தேவையில்லாத பிரச்சனைய தலையில் இழுத்து போட்டுட்டு இருக்கேன்னு தோணுது, அதைத்தான் சொன்னேன் என்றான். என்னங்க நீங்க, போன மாசம் கூட தான் உங்க சித்தி பொண்ணு அவங்க வீட்டுல தகராறு பண்ணிக்கிட்டு வந்தா. நாம தானே அவளை ஒரு மாசம் இங்க இருக்க வச்சு சமாதானம் செஞ்சு அனுப்பணும். சரிடி, அது என் தங்கச்சி. ஆனா இது அப்படியா? அவங்க யாரோ நாம யாரோ. ஏங்க அப்படி பேசுறீங்க? அவ யாரோவா? அவ எனக்கு பேருக்கு தான் ஃப்ரெண்டு. ஆனா உண்மையில என் கூட பிறந்த தங்கச்சி போலதான். ஒரு காலத்துல அவங்க அப்பா என்றவள் கூறுவதற்குள், சரி சரி, லைட் ஆஃப் பண்ணிட்டு படு, எனக்கு தூக்கம் வருது என்று திரும்பி படுத்து கொண்டான். இன்னைக்கு இவருக்கு என்ன ஆச்சு? ஆபீஸ்ல எதனா டென்ஷனா இருக்கும், அதுதான் இப்படி பேசுறாரு போல இருக்கு என்று அப்பாவியாக அவளை நினைத்து கொண்டு லைட்டை ஆஃப் செய்து விட்டு படுத்து கொண்டாள். மறுநாள் காலை ஜெயந்தி சமைப்பதற்குள் வீட்டை மாப் போட்டு குழந்தையை எழுப்பி அவளுக்கு தண்ணீர் ஊற்றி யூனிஃபார்ம் போட்டு டிஃபனை ஊட்டி பள்ளிக்கு தயார் செய்தாள் சாந்தி. ஏண்டி இந்த வேலையெல்லாம் நீ செஞ்சுக்கிட்டு நான் பார்த்துக்க மாட்டேனா என்று கேட்டாள் ஜெயந்தி. பரவாயில்லடி, இதுக்கும் மேலே எங்க வீட்டில் நான் செய்வேன். அண்ணா, உங்க ஷூக்கெல்லாம் கூட நான் பாலிஷ் போட்டு வச்சுட்டேன். நீங்க இன்னைக்கு எந்த ஷர்ட் போடுவீங்கன்னு தெரியாது. இல்லைன்னா நானே உங்க சட்டையை கூட அயன் பண்ணி வச்சிருப்பேன் என்றாள் சாந்தி கள்ளம் கபடம் இல்லாமல். தனது சட்டையை அயன் செய்து கொண்டிருந்த கோபி அவளை நிமிர்ந்து பார்த்து விட்டு, ஏமா நீங்க ஏன் இதெல்லாம் செய்யறீங்க? அதெல்லாம் நீங்க செய்ய வேண்டாம், ஜெயந்தி பார்த்துப்பா என்றான் கடுகடவன முகத்தை வைத்து கொண்டு. அதுக்கு இல்லைண்ணா, பாப்பா ஷூவை பாலிஷ் போட்டேன். அப்படியே பக்கத்துல உங்க ஷூ இருந்தது, அதுதான் போட்டேன். காலையில பாப்பாவோட யூனிஃபார்ம் அயன் பண்ணும்போது உங்க சட்டையும் அயன் பண்ணலாமேன்னு தான் கேட்டேன் என்றாள். அவளது வெகுளித்தனமான உள்ளம் பற்றி ஜெயந்திக்கு தெரிந்தாலும் அதை கோபி ஏதாவது தவறாக எடுத்துக்கொண்டு அவளை கடிந்து கொள்ள போகிறான் என்று பயந்த ஜெயந்தி, ஏ சாந்தி, அதனால என்னடி இருக்கு? நீ இவ்வளவு பண்ணதே அதிகம். ரொம்ப தேங்க்ஸ் டி. வா, வந்து டிஃபன் சாப்பிடு என்று அவளை அங்கிருந்து உள்ளே அழைத்து சென்று விட்டாள். சரியான தொல்லைங்க என்று தலையில் அடித்து கொண்டான் கோபி. ஒரு வாரம் சென்றது. சாந்திக்காக தனக்கு தெரிந்தவர்களிடமெல்லாம் வேலைக்காக சொல்லி வைத்தாள் ஜெயந்தி. அனைவரும் ஒரு மாதமாவது டைம் கொடு சொல்கிறோம் என்று கூற அதுவரை அவளை தன்னுடனேயே தங்க வைத்து கொண்டாள். ஆனால் அவள் இங்கு தங்கியிருப்பது கோபிக்கு பிடிக்கவில்லை. இத்தனைக்கும் சாந்தி அங்கு பெரும்பாலும் அனைத்து வேலைகளும் செய்து கொண்டு அவளுக்கு உதவியாக இருந்தாலும் கோபி ஏதோ ஒன்று அவளை முகம் காட்டுவதும் ஜெயந்தியை கடந்து கொள்வதும் என இருந்தான். தன் கணவனை பற்றி இது நாள் வரை பெருமையாகும் அவனது குணத்தை அனைவரிடம் பாராட்டி கொண்டிருந்த ஜெயந்திக்கு இப்பொழுதெல்லாம் அவன் போக்கில் ஏற்பட்டிருக்கும் மாற்றங்கள் மிகவும் ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருந்தது. சாந்தியின் நிலைமையும் தன்னிடம் உதவி என்று கேட்டுக்கொண்டு வந்த ஒரு அப்பாவி பெண்ணின் சூழ்நிலையும் தெரிந்து கொண்டே அவன் இப்படி நடந்து கொள்வது அவளுக்கு வேதனையாக இருந்தாலும் இந்த நிலைமையில் அதை பற்றி எதுவும் அவனிடம் கேட்டுக்கொள்ள அவள் விரும்பவில்லை. சாந்தியின் வேலைக்காக மிகவும் தீவிரமாக முயற்சி செய்து கொண்டிருந்தாள். அன்று ஆபீஸிற்கு சென்று விட்டு அவள் வீட்டிற்கு வர உள்ளே கோமதி கட்டிலில் படுத்து கொண்டிருந்தாள். அவள் அருகே குழந்தை சோகமாக அமர்ந்திருந்தாள்.
சாந்தி உள்ளே கிச்சனில் கோமதிக்கு வெந்நீர் வைத்துக் கொண்டிருந்தாள். ஜெயந்தி வருவதை பார்த்துவிட்டு வெந்நீரை எடுத்துக்கொண்டு வெளியே வந்த சாந்தி, வா ஜெயந்தி என்று அழைத்து கொண்டு அவள் அருகே வந்தாள். என்ன சாந்தி, அம்மா வந்திருக்காங்க, அவங்களுக்கு என்னாச்சு, படுத்துட்டு இருக்காங்க என்று கேட்டுக்கொண்டே தனது தாயிடம் சென்றாள். அவளை பார்த்து எழுந்து கொண்ட அன்ஷிதா, ஷூ அம்மா கத்தி பேசாதீங்க, பாட்டிக்கு ஃபீவர், இப்பதான் நானும் ஆன்ட்டியும் அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வந்தோம். டாக்டர் பாட்டிக்கு இன்ஜெக்ஷன் போட்டாங்க, பாவம் பாட்டி தூங்கிட்டு இருக்காங்க. என்ன சாந்தி, குழந்தை என்ன சொல்றா என்று அலறினாள் ஜெயந்தி. ஒன்னும் பயப்படாதடி, அத்தை சாயங்காலம் பிரசாதம் எடுத்துட்டு இங்க வந்தாங்க, அப்பவே டல்லா இருந்தாங்க, என்கிட்ட பேசிட்டே இருந்தாங்க. அப்ப திடீர்னு அவங்களுக்கு குளிர் வந்துடுச்சு, தொட்டு பார்த்தா உடம்பு கொதிச்சுட்டு இருந்தது, அதுதான் உடனே பக்கத்துல ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனேன். அப்படியா, டாக்டர் என்ன சொன்னாங்க? ஒன்னும் இல்ல, பயப்படாத, வெளியில போயிருந்தாங்கல்ல, அங்க ஏதோ தண்ணி ஒத்துக்கலையாம், இன்ஃபெக்ஷன் ஆகியிருக்கு, 4 நாள் ரெஸ்ட் எடுத்தா சரியாகிடும்னு சொன்னாங்க. அதுதான், வேற ஒன்னும் இல்ல. இப்ப மருந்து போடணும், அதுதான் வெந்நீர் கொண்டு வந்தேன். இந்தா நீயே கொடு, அங்கதான் இருக்கு பாரு, நான் போய் அத்தைக்கு சூடா இட்லி ஊத்தி கொண்டு வரேன், நீ அவங்க கூட இருந்து பார்த்துக்கோ என்று உள்ளே சென்றாள். அவளை நன்றியோடு பார்த்து கொண்டே மருந்து எடுத்துக்கொண்டு தனது தாயின் அருகே அமர்ந்தாள் ஜெயந்தி. 2 நாட்களாக ஆபீஸுக்கு லீவ் போட்டுவிட்டு தனது தாயின் அருகிலே இருந்து பார்த்து கொண்டாள் ஜெயந்தி. அன்று முக்கியமான வேலை இருப்பதாக அவள் ஆபீஸிற்கு புறப்பட்டு சென்றுவிட கோமதியை சாந்தியை பார்த்து கொண்டாள். அவள் தனது தாய்க்காக செய்யும் பணிவிடைகளை பார்த்து ஜெயந்தி உள்ளுக்குள் மிகவும் அவள் மீது நன்றி கொண்டிருக்க, ஆனால் கோபி பேசும் பேச்சுக்களும் அவன் முகத்தை காட்டுவதும் தான் அவளுக்கு வேதனையாக இருந்தது. அன்று ஜெயந்திற்கு அவளது தோழி கலா போன் செய்து சாந்திக்கு அவளது கம்பெனியிலேயே வேலைக்கு ஏற்பாடு செய்திருப்பதாக சொல்ல ஜெயந்திக்கு மகிழ்ச்சி பொங்கியது. இந்த சந்தோஷமான விஷயத்தை அவளிடம் கூற ஆவலாக வீட்டிற்கு சென்றாள். ஆனால் வீட்டில் ஏதோ நிறைய மனிதர்களின் பேச்சு குரல்களும் கத்தல்களும் கேட்க ஒன்றும் புரியாமல் உள்ளே சென்றாள். அவளை பார்த்து அழுது கொண்டிருந்த சாந்தி ஓடி வந்து கட்டி கொண்டாள். ஏய் என்னடி, என்னாச்சு என்று பதறினாள் ஜெயந்தி. அத நாங்க சொல்றோம், ஏமா உன் ஃப்ரெண்டு வீட்டுல கோச்சிட்டு உன்கிட்ட வந்தா, நீ நல்ல குடும்பத்து பொண்ணா இருந்தா 4 வாரத்தை நல்லபடியா அவளுக்கு உரைக்கிறது போல சொல்லி பஸ்ஸை ஏத்தி வீட்டுக்கு அனுப்பாம இப்படியா அவளை உன் கூடவே வச்சிட்டு இருப்ப? ஏமா நீயும் ஒரு கல்யாணம் ஆன பொண்ணு தானே, நீ மட்டும் உன் குடும்பத்தை பார்த்துட்டு ஒழுக்கமா இல்ல, உன் வாழ்க்கைய பார்க்கல, இந்த ஓடு கலைய மட்டும் எதுக்கு இங்க வச்சுட்டு அவ வாழ்க்கையை கெடுக்கிற என்றாள் சாந்தியின் மாமியார் தமயந்தி. அவங்க எப்படி அவளை அனுப்புவாங்க, அவங்க வேலைக்கு போறாங்க, வீட்டுல வேலை செய்ய ஆளு வேணும், அதனால ஓசியில ஒரு வேலைக்காரி கிடைச்சான்னு இவளை வச்சிட்டு இருந்திருப்பாங்க. அந்த பொண்ணை சொல்லி என்ன பிரயோஜனம், நாம வீட்டு கழுதிய சொல்லணும் என்றார் அவளது மாமனார். கடவுளே, என் மானமே போது, இந்த ஓடு காலியால இன்னும் என்னெல்லாம் பார்க்கணுமோ, பேசாம இவளை டைவர்ஸ் பண்ணிடலான்னு இருக்கிறம்மா என்று சலித்து கொண்டான் சாந்தியின் கணவன் ரமேஷ். ஏய், இவ்வளவு விவாகரத்து பண்ணிட்டா யார் அவ பெத்த புள்ளைய பாக்குறது, வீட்டுல வேலைய பாக்குறது, அவ பாட்டுக்கு ஒரு வாரமா வேலைக்காரியா இருந்துட்டு போறா, அதெல்லாம் ஒன்னும் பண்ணாத, வேணும்னா அதுக்கு வேற ஏற்பாடு பண்ணுவோம், முதல்ல இவள் இழுத்துட்டு வாடா என்றாள் தமயந்தி. ஏய் வாடி, ஊருக்கு வா, உன் கைய காலை முறிக்கிறேன் என்று அவள் தலைமுடியை பிடித்து இழுக்க வந்தான் ரமேஷ். ஜெயந்தி அதிர்ந்து போக சாந்தி ஓவென கதறினாள். இவ்வளவையும் பார்த்து கொண்டு கோபி அமைதியாக அமர்ந்திருக்க, என்னங்க என்னங்க, என்ன இது, அவங்க நம்ம சாந்தி அடிக்க வராங்க, நீங்க பேசாம இருக்கீங்க என்று துடித்தாள் ஜெயந்தி. உள்ளிருந்து தள்ளாடி கொண்டு கோமதியும் எழுந்து வர, என்ன பண்ண சொல்ற, அது அவங்க குடும்ப விஷயம், அவங்க புருஷன் அவங்களை அடிக்கிறாரு, இதுல நடுவுல நான் என்ன கேக்குறது, ஒழுக்கமா வீட்டோட இருந்தா அவங்க ஏன் அடிக்க போறாங்க, அதுக்குதான் நான் அன்னைக்கே சொன்னேன் அவங்கள வீட்டுக்கு அனுப்புன்னு, நீ தான் தேவையில்லாத பிரச்சனைய கொண்டு வந்து வச்சுக்கிட்ட, முதல்ல உன்ன சொல்லணும் என்று கத்தினான் கோபி. இத்தனை நாட்களாக அவன் பேரில் இருந்த நம்பிக்கையும் அவன் பெண்களை மதிக்கும் குணமுடையவன் என்ற எண்ணமும் சுக்குநூறாக உடைய ஆவேசமாகிய ஜெயந்தி சாந்தி அடிக்க வந்த ரமேஷின் கையை பிடித்து இழுத்து தள்ளினாள். இதனால் அனைவரும் அதிர்ந்து போக, ஏய் இதோ பாருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க எல்லாரும் இந்த வீட்டை விட்டு போகல, நான் இப்ப போலீஸுக்கு போன் போடுவேன் என்று செல்போனை கையில் எடுத்தாள். என்னம்மா மிரட்டுற, இது குடும்ப பிரச்சனை, போலீஸ் வந்து எங்களை என்ன செய்யும் என்றாள் தமயந்தி. என்ன செய்யுமா, இப்ப செய்யும் பாருங்க, வரதட்சணை கேட்டு அவளை சித்திரவதை பண்றீங்கன்னு, அவளை உடல் ரீதியாவும் மானசீகமாகவும் இம்சை பண்றீங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணா
அவளை நீங்க மாமியார் வீட்டுக்கு கூட்டிட்டு போக முடியாது. போலீஸ் தான் உங்களை மாமியார் வீட்டுக்கு அனுப்பி நல்லா கவனிப்பாங்க என்று செல்போனில் நம்பரை அழுத்தினாள். ஓடி சென்று அவள் கையில் இருந்த செல்போனை தட்டிவிட்ட ரமேஷ், போதுமா போதும், நாங்க போறோம். இந்த ஓடுகளிய நீயே வச்சுக்க. இனிமே நாங்க இந்த பக்கமே வரமாட்டோம். அவ குழந்தைய வேணா நாங்களே கொண்டு வந்து அவகிட்டயே கொடுத்துடுறோம் என்று அவளை கையெடுத்து வணங்கிவிட்டு தனது தாயையும் தந்தையும் அழைத்து கொண்டு புறப்பட்டான். அவன் பின்னால் சின்ன தமயந்தி, ஏய் என்னடா அவ என்னவோ போலீஸ் அது இதுன்னு பயம் கட்டுறா, அவளுக்காக நீ என்னவோ இப்படி பயந்து ஓடி வர என்று கத்தினாள். ஆமா பேசாம வா. இப்ப இருக்கிற நிலைமையில ரோட்ல இருக்கிற பொம்பளைங்க இல்ல, வீட்டுல இருக்கிற பொம்பளைங்களுக்கே எதனா சின்ன பிரச்சனைனா உடனே காவல்துறை வந்து நின்னுடுது. என்ன எதுன்னு கேட்காம நம்மள டின்னு கட்டிடுவாங்க. பேசாம வாமா, நம்ம இதுக்கு வம்பு கொஞ்ச நாள் போகட்டும். நானே வந்து கூட அவளை சமாதானம் செஞ்சு கூட்டிட்டு வரேன் என்று அவர்களை அழைத்து கொண்டு புறப்பட்டான் ரமேஷ். அவர்கள் சென்றதும் பெருமூச்சு விட்ட சாந்தி கண்ணீரோடு ஜெயந்தியை கையெடுத்து வணங்கினாள். என்னடி இது என்று ஜெயந்தி அவள் கைகளை பிடித்து கொள்ள, ஏய் உன் மனசுல என்னடி நினைச்சிட்டு இருக்கிற? நானே கஷ்டப்பட்டு இவங்க வீட்டுக்காரன் நம்பரை கண்டுபிடிச்சு அவங்கள போன் போட்டு இங்க வர சொல்லி ஏற்பாடு பண்ணா ஒரு நிமிஷத்துல எல்லாத்தையும் கெடுத்துட்ட என்று கத்தினான் கோபி. அனைவரும் அதிர்ந்து போய் அவனை பார்க்க, என்னங்க என்ன சொல்றீங்க? நீங்களும் அவங்கள இங்க வர வச்சிங்க என்று பதட்டத்தோடு கேட்டாள் ஜெயந்தி. ஆமாண்டி, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இவங்களை இங்க உட்கார வச்சு சோறு போட சொல்ற? பத்தாததுக்கு உங்க அம்மா வேற உடம்பு சரியில்லாம வந்து படுத்துட்டு உயிரை வாங்குறாங்க. இது என்ன வீடா இல்ல சத்திரம் சாவடியா? வரவங்க போறவங்களுக்கு எல்லாம் வடிச்சு கொட்டிட்டு இருக்க. விக்கிற விலைவாசியில நாம குடும்பம் நடத்துறதே போதும் போதும்னு இருக்கு. இதுல இதெல்லாம் வேற தண்ட செலவு என்று கத்தினான். ஆமாங்க, என் அம்மாவும் என் ஃப்ரெண்டும் தண்ட செலவுன்னா போன மாசம் வந்து ஒரு மாசம் தங்கிட்டு போனாலே உங்க தங்கச்சி அவ என்ன செலவுங்க? அதுவும் வீட்டுல ஒரு உதவியும் செய்யாம அண்ணா அது வாங்கிட்டு வா இது வாங்கிட்டு வான்னு குடும்பமே உட்காந்து ஆர்டர் போட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்களே, அது என்ன செலவுங்க? அது இல்லாம மாசம் மாசம் உங்க அப்பா அம்மாக்கு ஏன் சம்பளத்துல இருந்து 10,000 அனுப்புறீங்களே, அது என்ன செலவுங்க? இது போக அடிக்கடி ஊர்ல இருந்து உங்க அண்ணன் தம்பிங்க சொந்தக்காரங்கன்னு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோம், ஊரை சுத்தி பார்க்க வந்தோன்னு வந்துட்டு போறாங்களே, அது என்ன செலவுங்க என்று நிதானமாகவே கேட்டாள் ஜெயந்தி. ஏய் அதை பத்தி பேசாத, அது என்னோட சொந்தக்காரங்க. அப்ப இவங்க என்னோட சொந்தக்காரங்க. உனக்கு அறிவு இருக்கா? நீ கல்யாணம் ஆனவ, இனிமே என்னோட சொந்தம்தான் உனக்கு சொந்தம். உங்க சொந்தக்காரங்களா இங்கே வரணும், அவங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? ஏன் நான் சம்பாதிக்கிறதுல உங்களுக்கு உரிமை இருக்கு இல்ல? என் சொந்தக்காரங்க தான் வரணும், உன் சொந்தக்காரங்க வரக்கூடாதுன்னு சொல்றீங்களே. இந்த வீட்டுல நீங்க மட்டும்தான் சம்பாதிக்கிறீங்களா? சொல்லுங்க, உங்களுக்கும் மேல நான் சம்பாதிக்கிறேன். அதுல இருந்து 1 ரூபாய் எடுக்காம உங்ககிட்ட அப்படியே கொடுக்குறேன். என்னோட செலவுக்கு கூட நீங்க தான் கொடுக்குறீங்க. இத்தனை நாள் அதை பத்தி நான் எதனா கேட்டிருப்பேனா? இல்ல உங்க சொந்தக்காரங்க வந்தா எதனா சொல்லியிருப்பேனா? அவங்களுக்கு செய்ய வேண்டான்னு தடுத்திருப்பேனா? அதுக்காக நான் உங்க அம்மாவை பார்க்கணுமா? உங்க அண்ணன் இருக்கான் இல்ல, எங்க அம்மா கூட மகன் வீடுன்னு என் வீட்டுக்கு தானே வராங்க, பொண்ணு வீடுன்னு என் தங்க வீட்டுக்கு போகலையே. ஏன் போனா என்ன? ஒரே வயிற்றுல தானே பொண்ணையும் பெத்தாங்க உங்களையும் பெத்தாங்க. ஆண் குழந்தை பெண் குழந்தைன்னு பேதம் பார்க்காம ஒன்னா பெத்து ஒன்னா வளர்த்து ஒன்னா படிக்க வச்சு வேலை வாங்கி கொடுத்து கல்யாணம் பண்ணி வைக்க மட்டும் அவங்க வேணும். ஆனா அந்த பொண்ணு சம்பாத்தியத்துல மட்டும் அவங்களுக்கு பங்கு இருக்க கூடாது இல்ல? நான் கூட பரவாயில்ல, நம்ம புருஷன் நம்ம மேல இருக்கிற பாசத்தாலதான் நமக்கு தனியா வண்டி கூட வாங்கி கொடுக்காம அவரே கூட்டிட்டு போறான்னு நினைச்சேன். ஆனா இப்ப இல்ல தெரியுது, எனக்கு தனியா வண்டி வாங்கி கொடுத்தா அதுக்கு பெட்ரோல் செலவுக்கு பணம் கொடுக்கணும், அது ரிப்பேர் ஆனா பார்க்கணும். இதெல்லாம் தான் யோசிச்சிருக்கீங்கல்ல? எங்க அம்மாவை பத்திரமா இருக்க சொல்லுன்னு நீங்க அடிக்கடி சொன்னதும் கூட அவங்க மேல உள்ள பாசத்தால இல்ல. எங்க அவங்களுக்கு எதனா ஆனா செலவு பக்கத்துல இருக்கிற நம்ம தலையில விழப்போகுதுன்னு பயம் என்று அவள் ஆவேசமாக கேட்க, அம்மாடி என்ன இது, இப்படி ஒரு பிரச்சனை உங்களுக்குள்ள வரக்கூடாதுன்னு தான் நானும் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் தனியாவே வாடகை வீடு எடுத்து தங்கி இருந்தேன். உன்னை பார்க்க வந்தாலும் ஒரு நாள் கூட இங்க தங்குறது இல்லை. அப்படி இருந்தோம் இன்னைக்கு இப்படி ஒரு நிலைமை ஆயிடுச்சு. இதோ பாருமா, எனக்காக நீங்க சண்டை போட்டுக்க வேண்டாம், நான் சொல்றதை கேளு, நான் இப்பவே கிளம்புறேன் என்று கோமதி வெளியே செல்ல திரும்ப, அத்தை இருங்க நானும் வரேன். பாவம் என்னாலதான் நிம்மதியா இருந்தா அவங்க குடும்பத்துல பிரச்சனை வந்துடுச்சு. ஜெயந்தி
எனக்காக நீ பண்ண உதவிக்கு ரொம்ப நன்றிடி. இதுக்கும் மேல நான் அங்க இருந்தா சரிப்படாது. நான் இப்பவே ஊருக்கு போறேன். அடியோ மிதியோ என் தலையெழுத்து என்ன ஆனாலும் அங்கே கடந்துடுறேன் என்று கோமதியுடன் புறப்பட்டாள் சாந்தி. அம்மா, சாந்தி, நில்லுங்க. எங்க போறீங்க? இங்க அவர் மட்டும் சம்பாதிக்கல, நானும் தான் சம்பாதிக்கிறேன். எனக்கும் இங்க உரிமை இருக்கு. வேணும்னா அவர் வெளியில போகட்டும். அப்படி இல்லைன்னா சொல்ல சொல்லு, நான் என் குழந்தைய கூட்டிட்டு கிளம்புறேன். ஆனா என் சம்பளத்துல இனி 1 ரூபாய் கொடுக்க மாட்டேன். வீட்டு லோனுக்கு, காரு லோனுக்கு, தாம்பரம் பக்கத்துல வாங்கியிருக்கிற பிளாட்டுக்கு பணம் எல்லாம் இவரே கட்டிக்கிட்டோம் என்று குழந்தை அழைத்து கொண்டு அவர்களுடன் புறப்பட்டாள் ஜெயந்தி. கோபி ஒரு நிமிடம் ஆடி போக, அட கடவுளே, நான் அவசரப்பட்டுட்டேனா? இத்தனை நாள் நான் என்ன சொன்னாலும் தலையை ஆட்டிக்கிட்டு அமைதியா இருக்கான்னு ரொம்ப தான் அவளை ஆட்டி வச்சுட்டேனா? இப்ப அவ வெளியில போயிட்டா அப்புறம் வீட்டு லோனு, கார் லோனு, பிளாட்டு வாங்கியிருக்கிற பணம் எல்லாம் நானே தான் கட்டுறது போல ஆகிடும். மாசம் மாசம் அம்மா அப்பாக்கு அனுப்புற பணம் அனுப்ப முடியாம போயிடும். ஆனாலும் அவ சொல்றதுலயும் நியாயம் இருக்கு. நம்ம வீட்டு ஆளுங்களுக்கு ஆகிற செலவுல கால்வாசி கூட நாம அவங்க அம்மாக்கு பண்றதில்ல. பாவம், அவங்களே தான் எல்லாம் பாத்துக்கிறாங்க. இங்க வந்து தங்கறது கூட இல்லை. அப்படி வரும்போதெல்லாம் ஏதாவது வாங்கிட்டு வரதும் செஞ்சு கொண்டு வரதுன்னு நமக்கு உதவியே தான் இருக்காங்க. ஒரு 2 நாள் அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு அவங்க தங்கினதுக்கு நாம இப்படி பேசியிருக்க கூடாது. அந்த பொண்ணு சாந்தியும் பாவம், ஒரு வேலைக்காரி போல எந்த வேற்றுமையும் இல்லாம அவ இங்க சாப்பிட்டதுக்கும் மேல வேலையை பார்த்து உழைச்சா. ஆனா அவளோட நிலைமை தெரிஞ்சிருந்தோம் நான் அவளை காயப்படுத்திட்டேன். பொம்பளைங்கன்னா என்ன, ஆணுக்கு கட்டுப்பட்டு அடிமையா தான் வாழணுமா? அவன் தப்பே பண்ணாலும் அமைதியா தான் போகணுமா? இன்னைக்கு எல்லா விதத்திலையும் ஆணுக்கு சரி சமமா பெண்களும் தானே உழைக்கிறாங்க, சம்பாதிக்கிறாங்க. ச்சே, என்ன பிற்போக்குத்தனமா நடந்துகிட்டேன் என்று தனது செயலுக்கு வெட்கப்பட்ட கோபி ஓடி சென்று ஜெயந்தியிடம் மன்னிப்பு கேட்டு அனைவரையும் அழைத்து வந்தான். அத்தை, இனிமே நீங்க எங்கேயோ தனியெல்லாம் போய் இருக்க வேண்டாம். இது உங்க வீடு போல. நீங்களும் இனிமே இங்கேயே எங்க கூட இருந்துக்கோங்க. நானும் இனிமே உங்களுக்கு மகன் போலதான் என்றான் கோபி. கோமதி நெகிழ்ந்து போனாள். சிஸ்டர், நீங்க வேலை கிடைக்கிற வரைக்கும் எங்க வீட்லயே தங்கிக்கோங்க. உங்களுக்கு எந்த கில்ட்டியும் வேண்டாம். ஒரு அண்ணன் வீட்டுல இருக்கிறது போல நினைச்சுக்கோங்க. இனிமே உங்க வீட்டு ஆளுங்களால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். தேங்க்ஸ்ண்ணா. நான் கண்டிப்பா சீக்கிரமா முயற்சி பண்ணி ஒரு வேலையை தேடிக்கிறேன் என்றவள் கூற, கவலைப்படாதடி, உனக்கு என் ஃப்ரெண்டு கம்பெனிலே வேலை கிடைச்சிருக்கு. அதை சொல்லத்தான் வந்தேன். அதுக்குள்ள என்னென்னவோ நடந்து போச்சு என்றாள் ஜெயந்தி. அப்படியா? ரொம்ப சந்தோஷம் ஜெயந்தி. அப்ப நான் என் குழந்தைய கூட்டிட்டு வந்து ஒரு வீடு எடுத்து தனியா போயிடுறேன்டி என்றாள் சாந்தி மகிழ்ச்சியாக. ஏய், உனக்கு வேலை கிடைச்சாலும் சம்பளம் வர 1 மாசம் ஆகும். அது வரை நீ இங்கே இருந்துக்கோ என்றாள் ஜெயந்தி. ஆமா ஜெயந்தி, நாளைக்கே நான் உனக்கு வண்டி வாங்கி கொடுக்குறேன். நீ அதுலயே இனிமே உன் ஃப்ரெண்டை கூட்டிட்டு போயிட்டு வா. உன் சம்பளத்துல உன் செலவுக்கு போக மீதி என்கிட்ட கொடு. இல்ல நீயே கூட குடும்பத்தை பார்த்துக்கோ. எனக்கு எந்த ஆட்சேபனை இல்லை என்றான் கோபி சிரித்து கொண்டு. அவனது மாற்றத்தை பார்த்து ஜெயந்தியுடன் அவளது தாயும் தோழியும் கூட மகிழ்ச்சி அடைந்தனர். இத்துடன் எனக்கும் உரிமை உண்டு கதை முற்றும். உங்களுக்காக எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.